பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 15 ஜனவரி 2026 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். 16 ஜனவரி நியூஸ் பேப்பர் வரலப்பா. ஏன்னா 15 ஜனவரி பொங்கல்னால 16 வரலையான்னு தெரில. ஒருவேளை தினமணி நியூஸ் பேப்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு எதுவும் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். பட் 16 நியூஸ் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு வரலை. சரி, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ரைட். உலகளாவிய பண்டிகை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரதமர் மோடி வந்துட்டு பொங்கல் தினம் கொண்டாடி இருக்காரு. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் உள்ள. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இன்னைக்கு ஒரு 3-4 நியூஸ் இருக்குப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் எலெக்ஷன் வரையுமே அப்படி தான் இருக்கும். ரைட், இந்த பாருங்கள், முத்திரை திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து மு.க. ஸ்டாலின் ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2030ஆம் ஆண்டு ஒலிம்பிக் நடைபெறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு தமிழ்நாட்டு வீரர்கள் அதிகமாக பதக்கம் வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த இதெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கடம்பூரில் வந்து பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அமைய போகுது புதுசாக, சரிங்களா? கடம்பூரில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, மரக்காணத்தில் சர்வதேச பறவைகள் மையம், கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் சதுப்பு நில பாதுகாப்பு மையம், தஞ்சாவூரில் கடல் பசு பாதுகாப்பு மையம், சென்னையில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம், இதெல்லாம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் அடிக்கல் கூடிய விரைவில் நாட்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. ஏற்றுமதியை பொறுத்தவரை தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அதாவது பாருங்கள், நிதி ஆயோக்கின் 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 பேஸ் பண்ணி இந்த குறியீடு வந்து நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் மாநிலம் ஏற்றுமதியை பொறுத்தவரை மகாராஷ்டிரமும், 2வது மாநிலம் தமிழகமும், 3வது மாநிலம் குஜராத் இருக்குது. ஸோ ஏற்றுமதியை பொறுத்தவரை 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து, அந்த வகையில் மாநிலங்களிடையே ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நோக்கில் அதில் என்னென்ன எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தோட ஏற்றுமதி கொள்கைகள் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. வர்த்தகத்துக்கான சூழல், தரம், உள்கட்டமைப்பு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த குறியீட்டுப்படி 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, சரியா? அடுத்து அதாவது சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை சிறிய மாநிலங்களில் ஏற்றுமதியில் உத்தரகாண்டும், யூனியன் பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீர் வந்து மொதல் இடத்துல இருக்குது, சரியாப்பா? ரைட், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து, மத்திய அரசு கல்விக்காக செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்க போகிறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியோட சேர்த்து, ஓகேவா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த தான் மத்திய அரசு கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம் சென்னை ஐஐடியில் அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாமா? இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான்ப்பா. இந்த 3 நியூஸு. அதுக்கடுத்து இந்த இது கொடுத்துருந்தாங்க, சீனாவுக்கான ஏற்றுமதி 9.7% அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இது தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா அது ஏற்றுமதி கூடும் குறையும். அது 3 நியூஸு. இன்னொரு இந்த நியூஸ், இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 2025ஆம் ஆண்டு காசி தமிழ்ச்சங்கம், இது வந்து 4ஆம் ஆண்டு கருப்பொருள், சரிங்களா? காசி தமிழ்ச்சங்கம் துவங்கி தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதில் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, தமிழ் கற்கலாம். காசி தமிழ்ச்சங்கத்தோட தீமு இந்த பாருங்கள். இந்த ஆண்டு வந்து தொல்காப்பியம் 4 இந்திய மொழிகள்லையும் 6 வெளிநாட்டு மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது 2வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க, சரிங்களா? தொல்காப்பியம் 4 இந்திய மொழிகள்லையும் 6 வெளிநாட்டு மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, தென்காசியிலிருந்து காசி வரையும் ஒரு தனித்துவமான, அதாவது அகத்திய முனிவர் வாகன பேரணி மேற்கொள்ளப்பட்டிருக்குங்கப்பா, சரியா? இது ரொம்ப முக்கியமானது, சரியா? எங்கே அப்படின்னா, தென்காசியிலிருந்து காசி வரையும் அகத்திய முனிவர் வாகன பேரணி நடைபெற்றிருக்கு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிதியாண்டு பொருளாதார வளர்ச்சி 2026 இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பட் பார்ப்போம், அது ஒரு தனியார் நிறுவனம் தான் கணிச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லைப்பா. அவ்வளோதான் நியூஸ் வந்து, அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தமே 4 நியூஸ் தான் இருக்குது 15 ஜனவரியில். 16 ஜனவரி ஒருவேளை நியூஸ் பேப்பர் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தேடி பார்க்குறேன். பட் இங்கே வந்து நியூஸ் பேப்பர் வரலை எங்கள் வீட்டுக்கு. நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. நன்றி.